இந்த தமிழ் யூட்ரன்ஸ் கலெக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஷேப் ஒர்க்குங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆப் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே உங்கள் மெயிலுக்கு நாங்கள் இன்விடேஷன் மெயில் சென்ட் பண்ணிப்போம். ப்ராஜெக்ட் இன்விடேஷன் மெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் இதில் வந்து அக்செப்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அக்செப்ட் ஆயிரும். இப்போது அதில் கேட்கும் எதில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நான் ஷேப் ஒர்க்கு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷேப் ஒர்க் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து சைன் அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஐடி ஆல்ரெடி வந்துடும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் நேம் அங்கே பாருங்கள். பாஸ்வேர்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம், ஓகேங்களா? லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ட்ரி வந்து இங்கே தான் ரொம்ப முக்கியம். இந்தியான்னு நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் மொபைல் நம்பர் நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அப்புறம் ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, லாங்குவேஜ் எபிலிட்டி, இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நீங்கள் தமிழ் கொடுத்துட்டு நேட்டிவ் கொடுத்து அப்புறம் இந்தியா, அப்புறம் ரீஜன் வந்து தமிழ்நாடு, அப்புறம் ஸ்கில்ஸ் அந்த மூணுமே கிளிக் பண்ணிட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனோடனே இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு ரெண்டுமே இதில் போட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனோடனே உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். கீழே அலர்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசஸ் ஆனது அதில் மெசேஜ் மாதிரி அதில் வந்திருக்கும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசஸ் ஆகிருக்கணும். திருப்பி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த தமிழ் யூட்ரன்ஸ் கலெக்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 235 ஜாப்ஸ் தான், ஓகேங்களா? ஒரு ஆள் ஒன் டைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒர்க்கு. ஆனால் 235 ஜாப்ஸ் தான். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு சப்மரி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஜாப் கேட்கும். ஒரு ஆள் 3 டேஸ்க்குள்ளே ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த மொத்தமாக 235 ஆடியோஸையும் அலோ கொடுத்துட்டு அப்புறம் இமெயில் ஐடி, ஜெண்டர், ஏஜ். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜில் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு இருக்கிற மாதிரியே நீங்கள் ஏஜ் கொடுத்துக்கோங்க. எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஜாப் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கன்சென்ட் ஃபார்ம்னு ஒன்று வரும். இதில் வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? நாங்கள் ஒர்க்கு 2 ஒர்க் பண்ணி காமிச்சிருப்போம். அதில் உங்களுக்கு நாங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது சிம்பிள் டாஸ்க்குங்கிறனால 2 டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஃபுல்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்கள் ஃபுல் நேமு, சிக்னேச்சரு, ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் நேம் சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே அதிலே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும், ஓகேங்களா? ஃபில் ஆனோடனே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் டாஸ்க் டீட்டெயில்ஸ்னு வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது டாஸ்க் கைட்லைன்ஸ் இங்கே இருக்கும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த டாஸ்க் கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பண்ணி காமிச்சிருப்போம், டெமோ மாதிரி. அதனால் அடிஷ்னலாக நீங்கள் இதெல்லாம் படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம். படித்து முடிச்சுட்டு ஐ ஹேவ் ரீட் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லிங்கிற மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் ஜாப் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ஜாப் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து மெயில்ஸ் மட்டும்தான் பண்ணுங்க இந்த ஒர்க்கு. நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 செகண்ட் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் இப்போ உங்களுக்கு மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு வேண்டாட்டினா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் கொடுத்துட்டு திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் படித்து காமிக்கிறேன், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நம்முடைய கிளர்ச்சி பலாத்காரம் சிறிதும் இல்லாத வேண்டுகோள் முறைதான். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் திருப்பி நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம், எப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்துக்கலாம். நம்முடைய கிளர்ச்சி பலாத்காரம் சிறிதும் இல்லாத வேண்டுகோள் முறைதான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி கொடுத்துக்கலாம். வேண்டாட்டி இதை டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை ரெக்கார்டு கொடுத்தீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் கேட்கும். டெலீட் கேட்டாலும் அப்புறம் திருப்பி நீங்கள் வேணுன்னா அதவே திருப்பி ரெக்கார்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 கவுண்டிங் போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே ஒரு தாட்டி படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட். நம்முடைய கிளர்ச்சி பலாத்காரம் சிறிதும் இல்லாத வேண்டுகோள் முறைதான். இது இப்போ பண்ணதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கலாம், டெலீட் பண்ணி திருப்பி பண்ணுறோம். நம்முடைய கிளர்ச்சி பலாத்காரம் சிறிதும் இல்லாத வேண்டுகோள் முறைதான். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் ரெக்கார்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது கேட்கும், செகண்ட் ப்ராசஸ் பண்ணுறதான்னு கேட்கும். சப்மிட் ஜாப் கொடுத்துட்டு தென் அகெயின் பர்ஃபார்ம் அனதர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அடுத்தது உங்களுக்கு வந்துடும். களிமா என்னும் இறை நம்பிக்கை உள்ளத்தால் இறைவனை வணங்குவதாகும். சரி, திருப்பி நான் இதை ஒரு கிளான்ஸ் படித்து பார்த்துட்டு திருப்பி நான் படிக்கிறேங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறேன். களிமா என்னும் இறை நம்பிக்கை உள்ளத்தால் இறைவனை வணங்குவதாகும். ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் திருப்பி ரீப்ளே பண்ணி நீங்கள் படித்தது கரெக்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இது ஓகேனா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் ஜாப் கேட்கும். தென் அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் அனதர் ஜாப். சப்மிட் ஜாப் கொடுத்துட்டு
தென் நெக்ஸ்ட் பர்ஃபார்ம் ஆனது. அதாவது நாங்கள் 2 ஆடியோ பண்ணி காமிச்சோம். இந்த மாதிரி நீங்கள் 235 ஆடியோ பண்ணணும்.